ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 3 வகை பிரசாத ரெசிபி பார்க்கலாங்க. சாமிக்கு வச்சு கும்பிட்றதுக்கு இந்த 3 வகை பிரசாத ரெசிபி ரொம்ப யூஸாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம உளுந்த வடை பார்க்கலாம். உளுந்த வடை நல்ல மெத்துன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதுக்கு நல்ல தரமான உளுந்தாக வாங்கிக்கோங்க. அப்போது உளுந்த வடை சூப்பராக இருக்குங்க. இந்த உளுந்தை கழுவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இப்போ நல்லா ஊறி வந்துருச்சுங்க. நம்ம கிரைண்டரில் ஆட்டிடலாம். நான் ஏற்கனவே மாவாட்டினது, அதனால் அதே கிரைண்டரில் போட்டுற போகிறேன். இப்போ நம்ம உளுந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உளுந்தை அப்படியே அரிச்சு போட்டுறணும். அதில் உள்ள தண்ணி ஃபஸ்ட்டு போதுங்க. இப்படியே அரிச்சு போட்டுருங்க. எல்லாம் உளுந்து போட்டதுக்கப்புறம் நம்ம கை வச்சு அளந்து ஒரு கை அளவு தண்ணி விட்டு நல்லா அரைக்கணுங்க. இந்த உளுந்து நல்லா அரைப்படணும். அதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி விட்டு அரைக்கணும். அப்போ தான் அந்த உளுந்தெல்லாம் அரைப்படும். இது அரைக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் அரைக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு போட்டுடலாம். கட்டிப்பட்டு வரும், இந்த பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக வரும். அப்போ கொஞ்சம் உப்பு போடுறப்போ அது நல்ல இலக்கம் கொடுத்து திருப்பி நல்லா அரைப்படும். நான் உலக்கு பருப்பு எடுத்துக்கிட்டேன், அதனால் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் உப்பு போடுறேங்க. உப்பு போட்டும் ஓரளவு அரைக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அரைச்சதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி விடணுங்க. இந்த பாருங்கள், உப்பு போட்டும் இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல மெத்துன்னு அரைப்பட்டிருக்கு பாருங்கள். நல்ல பொங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு, பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு திருப்பி கிளறி விட்டு நல்லா அரைப்படட்டும். அங்கங்கே பருப்பு நிற்குங்க, அதனால் கையால் அப்படி எடுத்து விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைப்படுது. இது கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷமாக தேவைப்படுங்க இந்த உளுந்து அரைப்படுறதுக்கு. நல்லா அரைப்பட்டு நம்ம கையில் மாவு எடுக்கிறப்போ லேசாக இருக்குங்க, அந்த அளவுக்கு அரைப்படணும். தண்ணி தொளித்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நமக்கு ரெடிங்க. இதுக்கு நான் இப்போது சின்ன வெங்காயத்தை சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லியை சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இஞ்சியும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கணுங்க. 1/2 ஸ்பூன் மிளகும் போட்டுக்கிறேன். மிளகு தூள் பண்ணி போடுறேங்க. உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் போடுறப்போ நல்லா உதுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் மாவோட நல்லா கலந்து வருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். நல்ல மாவை கலந்து விட்டுக்கிட்டு சுட்டு எடுக்க வேண்டியதாங்க. சில பேருக்கு வடை தட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 கையையும் தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நல்ல மாவு எடுத்தோன்னா கையில் ஒட்டாதுங்க. லைட்டாக தண்ணி கையில் இருந்தால் தான் மாவு ஒட்டாது. இப்படி தண்ணி இருந்தால் மாவு தண்ணி ஆயிருமோ, இல்லைன்னா எண்ணெயில் போடுறப்போ வெடிக்குமோ, அதெல்லாம் பயமே வேண்டாம். லைட்டாக தான் நம்ம தொட்டுக்கிறோம். இந்த மாதிரி தொட்டு இந்த மாதிரி வைக்கும்போது தான் நமக்கு மாவு கையில் ஒட்டாமல் வரும். இதில் நடுவில் ஹோல் போட்டு அப்படியே எடுத்து போட வேண்டியதான். இது பிகினர்ஸ்க்காக. நம்ம சாதாரணமாக அப்படியே எடுத்து உருட்டி அப்படியே ஹோல் போட்டு அப்படியே போட்டுடலாங்க. பழகினவங்க அப்படி ஈஸியாக போட்டுருவாங்க. இந்த மாதிரி உருட்டி இப்படி லைட்டாக தட்டி விட்டுட்டு ஒரு ஹோல் போட்டு போட்டுடலாங்க. வடை நல்லா உப்பி வருங்க. பாருங்கள், சட்டியில் எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை பிரட்டி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காதுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். சுட்ட உடனே நல்லா மொறுன்னு இருக்குங்க. மேலே ஓரளவு மீடியமில் வச்சு வேக வைங்க. உள்ள மாவாக இருக்கும். இல்லைனா நல்லா மீடியமில் வச்சு வேக வச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அருமையான வடை ரெடிங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா சாஃப்டான வடை கிடைக்குங்க. செகண்ட் நம்ம சர்க்கரை பொங்கல் பார்க்கலாம். நல்ல அல்வா மாதிரி இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நம்ம கோயிலில்
ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் சக்கரை பொங்கலில். அந்த ஸ்மெல் வர்றதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து இந்த சக்கரை பொங்கலும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வீங்க நீங்கள். அதுக்கு நான் பச்சரிசி, பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு எடுத்திருக்கேங்க. பொன்னி பச்சரிசியில் செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பொங்கல். சாப்பிட்றப்பமே நமக்கு தெரியும், மெழுகு மாதிரி அப்படி வலிக்கிட்டு போகுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு உலக்கு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 உலக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. இந்த பாசிப்பருப்பை நம்ம அப்படி போடுறதோட கடாயில் கொஞ்சம் வறுத்து போட்டோம் அப்படின்னா அந்த சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பருப்பை இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் நம்ம நல்லா கழுவிடலாம். ஒரு 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வைக்கணுங்க. ஊற வைக்கிறப்போ நமக்கு சாதம் நல்லா குழஞ்சி கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வைக்கலாம். பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய குக்கர், 10 லிட்டர் குக்கர் தாங்க எடுத்துருக்கேன். அதில் வைக்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு செய்கிறதுக்கு. இப்போ நம்ம உலக்கு வச்சான அரிசி அளந்தோம், அதே உலக்கு வச்சு ஒரு 4 உலக்கு தண்ணி அளந்துக்கலாங்க. இந்த 4 உலக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். சக்கரை பொங்கல் நம்ம ஈஸியாகவே குக்கரில் பண்ணிடலாங்க. கை வலிக்க கிளறாமல் ஈஸியாக நம்ம ஒரு 4 விசில் வச்சு எடுத்து கிளறுனா ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதுக்கு அச்சு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். மண்டை வெல்லமும் போடலாம், ஆனால் சக்கரை பொங்கலுக்கு அச்சு வெல்லம் போட்டு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம அளந்துக்கணும், அதனால் இப்படி தட்டி வச்சுருக்கேன். ஒரு உலக்கு தானே நான் பச்சரிசி எடுத்தேன், அதே உலக்கு வச்சு 2 உலக்கு வெல்லம் அளந்துக்கிறேன். இந்த இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. இந்த 2 உலக்கும் நான் அளந்துக்கிட்டு மீதி கொஞ்சம் இருந்தது அதையுமே நான் போட்டுட்டேன். இதுக்கு தண்ணி இந்த வெல்லம் மூழ்கிற அளவு போதுங்க. ஏற்கனவே நம்ம அரிசியில் ஒரு 4 உலக்கு தண்ணி விட்டு தான் நம்ம வேக வச்சுக்கிட்டுருக்கோம். இது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கரைச்சி எடுக்கலாங்க. இப்போ சாதம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். வெல்லம் போட்டதுக்கப்புறம் மசிக்க முடியாது, சாதமாக தான் இருக்கும். அதனால் வெல்லம் போடுறதுக்கு முன்னாடியே மசிச்சோன்னா நல்லா மசிச்சு வந்துடும். எனக்கு நல்லா அல்வா மாதிரி இருக்கணும், அதனால் நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி மசிச்சுக்கோங்க. இப்போ வெல்லமும் கரைஞ்சி வந்துருச்சுங்க. இதை ஒரு 5 நிமிஷமாவது நம்ம கொதிக்க விடணும். அந்த பச்சை ஸ்மெல் போகணுங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாதத்தோடு வடிகட்டிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஊற்றுறப்போ அந்த சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சை ஸ்மெல் வரும், வெல்லத்தோட ஸ்மெல் வரும். அதனால் வெல்லத்தை ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டிக்கோங்க. குக்கரில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கை வலிக்காமல் பொங்கல் செஞ்சிடலாங்க. நம்ம பானையில் வச்சோம் அப்படின்னா கிளறி கிளறி கை வலி எடுக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெய் இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் விடுறேங்க. இது நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 ஸ்பூன் விடுறேன். சக்கரை பொங்கல்னாலே நெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். ஸ்டவ்வை நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுடலாம். இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இதில் பச்சை கற்பூரங்க. நம்ம கோயிலெலாம் சக்கரை பொங்கல் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் பாருங்கள், அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு ஸ்மெல் கொடுக்குறது இந்த பச்சை கற்பூரம் தான். இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு பிஞ்சளவு மட்டும் போட்டு நல்லா நுணுக்கி போடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை நெய்யில் நல்லா வறுத்து போட்டு கிளறி விட்டு குக்கரை மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு எடுத்தனா நமக்கு சக்கரை பொங்கல் ரெடிங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள், அருமையான சக்கரை பொங்கல் கிடைக்குங்க. அடுத்ததாக புளியோதரை இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்களேன்,
எப்போவுமே இப்படி தான் செய்வீங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இது 1 மாதம் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் சூப்பராகவே இருக்குங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி புளியோதரை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப எல்லாருமே விரும்புவாங்க. இதுக்கு ஒரு பெரிய பால் சைஸு புளி எடுத்துக்கிட்டேங்க. அந்த புளியை நான் ஒரு 1 மணி நேரமாவது ஊற வச்சுருப்பேன். புளி நல்லா ஊறினாதாங்க நமக்கு கரைச்சி எடுக்கிறப்போ நல்லா கட்டியாக தண்ணி கிடைக்கும். அதனால் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ மசாலா இந்த ஸ்பூன் வச்சுக்கி 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேங்க. இது வெறும் கடாயில் நம்ம வறுத்து எடுக்கணும். இது தாளிக்கிறதுக்காக வேர்க்கடலை கொஞ்சம், கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கடுகு உளுந்தம்பருப்புங்க. இப்போ வத்தலையும் பெருங்காயமும் நம்ம எண்ணெயில் வறுக்கணும். பெருங்காயம் இந்த மாதிரி 4 எடுத்து வச்சுருக்கேன், வத்தல் ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேங்க. புளியோதரைக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இந்த வத்தல் நல்லாவே காரம், அதனால் 15 எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவைப்படுங்க. இப்போ வெறும் கடாயில் வறுக்க வேண்டியதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். மல்லி, வெந்தயம், கறிவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் எள்ளு போட்டு வறுக்கணுங்க. எள்ளு சீக்கிரம் வறுபடும், அதனால் லாஸ்ட்டில் போட்டு எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை சைடில் கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயில் வறுக்க வேண்டிய பெருங்காயமும் வத்தலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வத்தல்லாம் தீஞ்சிரும், மேலே உள்ளே வறுபடாது. அதனால் ஃப்ளேமில் வச்சு 2ஐயும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த வறுக்கிறதுலேயே நல்ல மனம் கொடுக்குங்க. தீஞ்சிருச்சு அப்படின்னா குழம்பே ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் மசாலாவும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பதமாக தான் வறுத்து எடுக்கணும். இப்போ எல்லாம் வறுத்தாச்சுங்க. சைடில் கொட்டிட்டு நம்ம குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். புளியோதரை அப்படின்னாலே கூட கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெயை விட்டு செய்யுங்க. நல்லெண்ணெயில் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை, வத்தல், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடலாங்க. நல்லா பொரிஞ்சு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மேலேயே சேர்த்துருக்கேங்க. ஏன்னா நம்ம புளி ஒரு பால் சைஸை எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த புளியை நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு கரைச்சிட வேண்டாம். நல்லா கட்டியாக கரைச்சி ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணுங்க. புளி பாருங்கள் எந்த அளவு கட்டியாக கரைச்சிருக்கேன்னு. நம்ம கொதிக்கவும் வைப்போம், ஆனாலும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கட்டியாக வச்சுக்கிட்டால் தான் குழம்பு சீக்கிரம் ரெடி ஆகும். இதுக்கு 1 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த புளி தண்ணியை கொதிக்க விடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாலாம் நல்லா ஆறி இருக்கும். அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது மூடி வச்சு மூடிடலாங்க. இது கொதிக்கட்டும். இப்போ மசாலாவை நம்ம ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் வறுத்தோம் இல்லையா, அதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம பெருங்காயமும் வத்தலும் போட்டு பொடி பண்ணலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டில் பெருங்காயமும் வத்தலும் போட்டு 2 சுற்று சுற்றுனா போதுங்க. ரொம்ப நைஸாக வத்தலை அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் வத்தல் அங்கங்கே தட்டுப்படும். இப்போ கொதிச்சிட்ருக்கிற அந்த புளி தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சதை போட்டுடலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சு, நான் சில்வர் சட்டிங்கிறதுனால சிம்மில் தாங்க வச்சேன். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷமாவது இது கொதிக்கணுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும். இந்த பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. நல்லா
கொதிக்க வச்சு எடுத்தோன்னா அருமையான புளியோதரை ரெடிங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதத்துக்கு கூட கெடாமல் இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கங்க. இப்போ இதை நம்ம சூடான சாதத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதுக்கு மேலே இந்த புளியோதரையை இந்த குழம்பு ஊற்றி ரெடி பண்ணோம் அப்படின்னா அருமையான புளியோதரை ரெடிங்க. இந்த 3 ரெசிபியும் நீங்கள் வீடியோவை பார்த்து செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த புளியோதரையில் லாஸ்ட்டில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்தேன் பார்த்தீங்களா, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பிடிக்கலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வெல்லம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸ் கெட்டுறதுக்குமே இந்த புளியோதரை தொக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈஸியாக வேலை முடியும்.